உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட போன எபிசோட்ல ஹாரிக் ரெனைராவை கொள்ள அவனோட ரெட்டை மாதிரி டிராகன் ஸ்டோனுக்கு வரான். ஆனா அவனை பார்த்த மிசேரியாவுக்கு சந்தேகம் வந்து அவ அதை எரிக்கிட்ட சொன்னதால ரெனைராவை காப்பாத்த எரிக் குறுக்க பாஞ்சு அவனோட சகோதரனையே கொன்னுடுறான். தன்னாலதான் ரெனைராக்கு ஆபத்து வந்திருக்குங்கிற குற்ற உணர்ச்சியிலையும் தன்னோட சகோதரனையே கொன்னுட்டோங்கிற வருத்தத்திலையும் எரிக் தற்கொலை பண்ணிட்டு இறந்துடுறான். இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கதையோட ஆரம்பத்துல ரிவர்லேண்ட்ஸை காட்டுறாங்க. இந்த ரிவர்லேண்ட்ஸை பல குறுநில பிரபுக்கள் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்கள 2 வம்சம் தான், இந்த பிரகான் வம்சமும் பிளாக்வுட் வம்சமும். இப்போ நடந்துட்டு இருக்கிற அரியணை ஆட்டத்துல பிளாக்வுட் வம்சம் கருப்பு அணிக்கு ஆதரவா இருக்காங்க, பிரகான் வம்சம் பச்சை அணிக்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஏற்கனவே 2 தலைமுறைகளா இந்த 2 வம்சத்துக்குள்ளேயும் உட்கட்சி பூசல் இருக்குது. இந்த நிலைமையில 2 வம்சமும் 2 அணிக்கு ஆதரவா இருக்கிறாங்களா, அதனால இன்னைக்கு அந்த பூசல் முத்திடுது. என்னடா எல்லா கல்ல நகர்த்தி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பிளாக்வுட் ஆளுங்க வம்படியா வந்து ஒம்பு வளர்க்க, அந்த கல்ல நாங்க ஏன்டா நகர்த்த போறோம், குழந்தைய கொன்னவளை ஆதரிக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் தெரியும் போல அப்படின்னு பிரக்கன் கூட்டத்தால சொல்றான். யாரா குழந்தைய கொண்டது? உங்க அரசன் தாண்டா அரியணையில முறை தவறி உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு பிளாக்வுட் ஆளு சொன்னோன்னு கடுப்பான பிரக்கன் வாழ தூக்கிடுறான். இப்படி 2 மட பசங்களுக்கு இடையில வாக்குவாதம் ஆரம்பிச்சது 2 கூட்டத்துக்கும் இடையில பெரிய போர்ல போய் முடிஞ்சிருதுங்க. ஒரு புறாவுக்கு போறாங்கிற மாதிரி கூட்டம் கூட்டமா அடிச்சுட்டு செத்துறானுங்க. பெரிய பெரிய தலைக்கட்டுங்களே இன்னும் நேரடியா சண்டைய ஆரம்பிக்கல, இவனுங்க தேவையே இல்லாம வாயை விட்டு அடிச்சுட்டு செத்து கிடக்குறானுங்க. இங்க இப்படி குறுநில பிரபுக்கள்லாம் சண்டைய ஆரம்பிச்சிருக்க நேரத்துல டிராகன் ஸ்டோன்ல ரெனைரா ரெட்டையர்கள் 2 பேரையும் ஒன்னா வச்சு புதைக்கிறா. அவனுங்க 2 பேருமே அவனுங்க எடுத்துக்கிட்ட உறுதிமொழிக்காக உயிரை விட்டதால அவனுங்களோட இறப்புக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான வேலையை ஓட்டோ பண்ணிருக்க மாட்டான் ரெனைரா. கண்டிப்பா ஏதோ ஒரு இளந்தாரி பாயதான் மூடு முட்டித்தனமா அப்படி பண்ணிருக்கிறான். இப்படியே நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம்னு வையேன், அடுத்து டிராகன் சாரிக்கு சண்டை போடுவோம், கடைசியா நம்மளோட சாம்பல் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் அப்படின்னு அத்தை சொல்ல, ஆனா என் தம்பி தானே என்கிட்ட இருந்து அரியணையை பறிச்சு இந்த சண்டையை ஆரம்பிச்சான் அப்படின்னு ரெனைரா சொல்றா. இந்த போர் டேமான் குழந்தைய கொன்னதால ஆரம்பிச்சதா, இல்ல ஏமான் லூக்க கொன்னதால ஆரம்பிச்சதா, இல்ல உன் தம்பி அரியணைய பறிச்சதால ஆரம்பிச்சதா, இல்ல லூக் ஏமானோட கண்ணை புடுங்கினதால ஆரம்பிச்சதான்னு போரோட முடிவுல எதுவுமே யாருக்கும் ஞாபகம் இருக்காது. அழிவு மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அதனால இதை முடிஞ்ச அளவுக்கு நாம அமைதியான முறையில நிறுத்தியாகணும் ரெனைரா அப்படின்னு அத்தை சொல்றாங்க. அப்பதான் லூக்கோட சாவுக்கு இரங்கல் தெரிவிச்சு தனக்கு ஆலிசன்ட் ஒரு தூது அனுப்புனதா ரெனைரா சொல்றா. எப்படி அந்த பச்சை குழந்தை கொல்லப்பட்டதுக்கு எல்லாரும் ஒன்ன பழி சொல்றாங்களோ, அப்படிதான் நாமளும் லூக் செத்ததுக்கு ஆலிசன் மேல பழி சொல்லிட்டு இருக்கோம். அதனால நாம இதை நிறுத்தணும் ரெனைரா அப்படின்னு அத்தை சொல்றாங்க. ஆனா ஆலிசன் தான் வேணும்னே தன்னோட மகனை அரியணையில உட்கார வச்சு எல்லாத்தையும் ஆரம்பிச்சதா சொல்லி ரெனைரா அந்த பேச்சை முடிச்சிடறா. அதே நேரம் நம்ம புது வலது கை கிறிஸ்டன் வலது கையோட முத்திரைய அவனோட கவசத்திலே பதிச்சுக்கிட்டு கூட்டத்துக்கு கிளம்புறான். அங்க புதுசா பல மெய்க்காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறானுங்க. அதுல ஒருத்தெல்லாம் கிறிஸ்டனை ரொம்ப எகத்தாளமா பாக்குறாங்க. யாரா இவனுங்கன்னு பார்த்தா இந்த ஏகான் கூட அரியணை கிட்ட உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தானுங்களே கூட்டாளிங்க, அந்த குடிகார பயலுங்க தான். இவனுங்கெல்லாம் அரசரோட மெய்க்காவலர்களா? கொடுமடாடே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கிறிஸ்டியன் கூட்டத்துல வந்து உட்கார்றான். அப்ப பிளாக்வுட் வம்சத்துக்கும் பிரக்கான் வம்சத்துக்கும் நடந்த போரை பத்தி ஏமான் சொல்றான். அந்த போர்ல கருப்பணி ஆதரிச்ச பிளாக்வுட் வம்சத்தோட அரசனை கொன்னு பச்சை அணி ஆதரிக்கிற பிரக்கான் வம்சம் ஜெயிச்சிருக்காங்களாம். அதனால இது தங்களோட முதல் வெற்றின்னு ஏகான் பெருமையா சொல்றான். ஆனா இந்த மந்திரி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, இதெல்லாம் ஒரு போரே இல்லமன்னா, ரொம்ப காலமாவே அவங்களுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் இருந்துச்சு, அது இதுல கொஞ்சம் பெருசாயிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரா. அதுல ஏகான் செம்ம காண்டாயிடுறான். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு போர் தான்யா, இதை நான் வெற்றியா தான் கருதுறேன், அதனால அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க அப்படின்னு ஏகான் கேக்குறான். நாம ரிவர்லேண்ட்ஸோட பிரபுவான டல்லி வம்சத்துக்கு தூது அனுப்புவோம் அரசே அப்படின்னு மேஸ்ட்ரோ யோசனை சொல்றாப்ல. அவங்களாலாம் இதை கட்டுப்படுத்த முடியாத அரசே, உங்க மாமா ஆர்மண்ட் ஓல்ட் டவுன்ல இருந்து வந்துகிட்டு இருக்காரு, அவரோட உங்க சகோதரன் டேரானையும் வர சொல்லுவோம் அப்படின்னு மந்திரி சொல்றாப்ல. அவங்க வரத்துக்கெல்லாம் தாமதமாகும் அரசே, அதனால என் சகோதரனோட லானிஸ்டர் படி அங்க அனுப்பி வைப்போம் அப்படின்னு நிதி அமைச்சர் சொல்றாப்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றதுல கடுப்பான ஆலிசன்ட் ஒழுங்கா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லாம எல்லாரையும் ஒன்னா வழி நடத்தி ரிவர்லேண்ட்ஸை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வர பாருங்க. அதோட ஏரிக்கு அனுப்புற மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணாதீங்க, அவங்க டிராகன்ஸோட வந்தாங்கன்னா அவங்களை அங்கேயே வச்சு எரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றா. சரின்னு கிறிஸ்டன் படையை வழி நடத்தி அவன் போறதா சொல்றான். ஒருவேளை கருப்பணியோட டிராகன் வந்தா அதை சமாளிக்கிறதுக்கு நம்மளோட டிராகன் வேணும்னு சொன்ன ஏமான் கிட்ட வேகார் எடுத்துக்கிட்டு போக சொல்றான். ஆனா கிங்ஸ் லேண்டிங்க காக்கிறதுக்கு வேகார் வேணும்னு கிறிஸ்டன் சொல்றானா, அப்பனா நானே என்னோட டிராகன் சன்ஃபயர் எடுத்துக்கிட்டு வரேன்னு ஏகான் சொல்றான். ஆனா அது ஆபத்துல போய் முடியலான்னு ஏமான் சொல்ல, டே தம்பி, நானே ஆபத்தான ஆளுதான்டா,
அப்படின்னு ஏகான் சொல்றான். இன்னொரு பக்கம் சீ ஸ்மோக் தனியா இருக்கிறதால வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே டிராகன் ஸ்டோனையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அத மிசேரியா பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ரெனேரா அவ செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்றா. அந்த உதவிக்கு கைமாறா என்ன வேணும்னு கேட்க, நான் என்னோட ஆளுங்களை கொண்டு என்ன மோசமான நிலைக்கு தள்ளின ஹைட் டவரை பழி வாங்கணும் அரசி, அதுக்காக என்ன உங்களோட அரசவையில சேர்த்துக்கோங்க அப்படின்னு மிசேரியா சொல்றா. ரெனேராவும் சரின்னு ஒத்துக்கிறா. இப்போ பச்சையணி தன்னை கொல்றதுக்கு டிராகன் ஸ்டோனுக்கே ஆள் அனுப்புனதால எங்க ஏகானோட குழந்தைக்கு நடந்த கதி தன்னோட குழந்தைங்களுக்கும் ஆயிருமோன்னு ரெனேராக்கு பயம் வந்துருது. அதனால அவளோட மகன்களான ஜாஃப்ரி வெலாரியனையும் டேமானுக்கு பிறந்த குட்டி ஏகானையும் விசேரிசையும் தன்னோட ஒண்ணு விட்ட சகோதரியான ஜெயினாரை நாண்டுகிட்டு இருக்கிற வேலுக்கு அனுப்பி வைக்க நினைக்கிறா. அவங்களுக்கு துணையா டேமானோட மக ரேனாவை போக சொன்னவ ஜெயின் டிராகன் ஒன்னத்தை கேட்டதால குட்டி டிராகன்ஸா இருக்கிற டைராக்சஸையும் ஸ்டார்ம் கிளவுடையும் எடுத்துட்டு போக சொல்றா. ஏன்னா அதுங்க குட்டியா இருக்கிறதால அதுங்களை போர்ல பயன்படுத்த முடியாதுல்ல. இந்த ரேனா கிட்ட டிராகன் இல்லைங்க, ஆனா அவளோட சகோதரி பேலா கிட்ட இருக்கு. அதனால அவளுக்கு வீரர்கள் செய்யற வேலையை கொடுத்துட்டு தனக்கு ஆயா வேலை கொடுக்குறாங்களோன்னு ரொம்ப வருத்தப்படுறா. ஆனாலும் அந்த பொறுப்பை ஏத்துக்க சம்மதிக்கிறா. இன்னொரு பக்கம் கராக்சஸ்ல டேமன் ஹேரன் ஹாலுக்கு வந்து சேர்றான். பயங்கரமான இடியும் மழையும் அடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஏதோ பெரிய படம் உள்ள இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு எச்சரிக்கையோட உள்ள வரான். ஆனா மொத்த கோட்டையும் காலியா கிடக்குது. பிரபுக்கள் சாப்பிடுற இடத்துல மட்டும் ஒருத்தர் இருக்கானா. அவனை அடிச்சு போட்டுட்டு அறைக்குள்ள வந்தா அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிரபு சைமன் ஸ்ட்ராங் நான் உங்களுக்கு அடி பண்ணிற அரசேன்னு காலிலேயே விழுந்துடுறாரு. அதோட அந்த ஆளு கூட இருந்த எல்லாருமே மண்டிட்டுடுறாங்க. ஆனா அப்ப அங்க வந்து ஆலிஸ் ரிவர்ஸ்ங்கிற ஒரு பொண்ணு மட்டும் டேமான எகத்தாளமா பாக்குறாங்க. இந்த சகுனி பேலோட அப்பா லைனல் ஸ்ட்ராங் இருந்தார்ல, அவருக்கு முறை தவறி பிறந்தவ தாங்க இந்த ஆலிஸ் ரிவர். இவளால அப்பப்ப வருங்காலத்தை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சைமன் ஸ்ட்ராங் டேமான உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. என்ன இவரு சட்டுன்னு சரணடைஞ்சு சாப்பாடும் போடுறாரு, ஒரு வேலை ஏதாவது விஷம் கலந்துருப்பாரோ அப்படின்னு நினைச்ச டேமான் சாப்பிட மறுக்கிறான். ஏன்னா இந்த சகுனி பைய இவங்க வம்சத்தை சேர்ந்தவனாச்சே, அதனால யோசிக்கிறான். அந்த பயலெல்லாம் நாங்க பத்தி விட்டு ரொம்ப காலம் ஆச்சு அரசே, நாங்க இப்போ உங்களுக்கு தான் ஆதரவா இருக்கோம். ஓ அப்படியா, சரி எதுக்காக இவ்வளோ பெரிய கோட்டையை இன்னும் சரி செய்யாம வச்சிருக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் ஒழுகிட்டு இருக்குது. இத சரி பண்ணா நிறைய பேர் தங்கலாம்ல. சரி பண்ணா தங்கலாம், ஆனா சரி பண்றதுக்கு நிறைய காசு தேவைப்படுமே. இப்போ எங்க ஆளுங்கள்லயே ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்கானுங்க அரசே. இதுல எங்க அவனுங்களை திரட்டிங்க கொண்டுட்டு வர்றது? உங்களோட பிரபு குரோவர் டல்லி இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லையா? அவரு சரியான சோப்புலாங்கி அரசே, அதான் கண்டுக்க மாட்டாரு. சரி அப்பனா நானே அவர்கிட்ட பேசுறேன். என்னையும் என் டிராகனையும் பார்த்து கூடவா என் கூட சேராம இருக்க போறாரு? நீங்க நினைச்ச மாதிரி அவர் உங்க கூட சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க அரசே? என்ன பண்ணுவேன், நேரா கிங்ஸ் லேண்டிங் மேல படையெடுத்து போய் அரியணைய கைப்பற்றுவேன் அப்படின்னு டேமான் சொல்றான். அப்பெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹேரன் ஹாலை கைப்பற்ற படைகளோட கிறிஸ்டன் கிளம்பிட்டு இருக்கான். அப்ப ஹைட் டவர் படையோட அங்க வந்திருக்கிற தன்னோட சகோதரன் குவைனை ஆலிசன்ட் அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இந்த குவைன் பயலுக்கு தான் அப்பா ஓட்டோட பதவியை கிறிஸ்டனுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு காண்டு இருக்குது. இருந்தாலும் அவன் கூட ஹேரன் ஹாலை நோக்கி கிளம்புறான். இப்ப படையெடுத்து போறதால திரும்ப வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. அதனால அவங்க ஞாபகார்த்தமா ஏதாவது எனக்கு கொடுங்க அரசின்னு கிறிஸ்டன் ஆலிசன் கிட்ட கேட்க, அவ ஜாக்கெட்குள்ள இருந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறா. என்னடா நடக்குதுங்கிற மாதிரி குவைன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பச்சை அணியினரோட படை ஹேரன் ஹாலை நோக்கி போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல டிராகன் ஸ்டோன்ல இருக்கிற ரெனைராவோட அரசவையினர் அவங்க முதல்ல தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம தாக்கணும்னு ரெனைரா கிட்ட சொல்றாங்க. அப்படி பண்ணோம்னா டிராகன்ஸ் எல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடும், அதுல எல்லாரும் அழிஞ்சு போக வேண்டியதுதான். சொல்ல போனா நாம யோசிக்கிறத அவங்களும் யோசிப்பாங்கல்ல, அதனால டேமன் ஆதரவை திரட்டுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்னு ரெனைரா சொல்றா. ஆனா நம்ம காலம் கடத்துறது அவங்களுக்கு பலமா மாறிடும் அரசி, அதனால நீங்க பத்திரமா வேற ஒரு இடத்துல போயிருங்க, நாங்க இந்த போரை பாத்துக்கிறோம் அப்படின்னு கூட இருக்கிற மந்திரிங்களாம் சொல்றானுங்க. என்ன மந்திரியாரே, என்னையவே போர்ல இருந்து ஓரங்கட்ட பாக்குறீங்களா? நீங்க பண்றது ராஜ துரோகங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. ஒழுங்கா நான் சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்துல எதுவும் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு அவ போனதுக்கு அப்புறம் அவையினரை முறைச்சு பார்த்த அத்தை, என் மருமக என் தாத்தனோட மகுடத்தை சூடி இருக்கா. என் தாத்தா ஜகாரிஸ் தான் இது வரைக்கும் ஒட்டுமொத்த வெஸ்ட்ரோஸையும் அதிக காலம் ஆண்டவர்னு தெரியும்ல, அதனால அந்த மகுடத்துக்கு மரியாதை கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேரா மாமாவை பார்க்க ட்ரிஃப்ட்மார்க்கு வந்தவங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதோட ரெனேரா அவளோட பசங்களை ஏரிக்கு அனுப்பி வைக்க போறதையும் சொல்றாங்க. நான் இந்த பைய ஜாஃப்ரிய ட்ரிஃப்ட்மார்க் கழிச்சிட்டு வந்து அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனை பிரபுவாக்கலான்னு பார்த்தேன். ஆனா பயலுக்கு இன்னும் வெறும் 6 வயசு தான் ஆகுதுங்கிறதுனால கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படின்னு மாமா சொல்றாரு. ஆனா அத்தை தங்களோட பேத்தி ரேனாவை வாரிசாக்கலான்னு சொல்றாங்களா. அவகிட்ட டிராகன் கூட இல்ல, அவளை போய் எப்படி வாரிசாக்குறது அப்படின்னு சொன்ன மாமா இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. இன்னொரு பக்கம் டிராகன் ஸ்டோன்ல ஜாஃப்ரியோட டிராகன் டைராக்சிஸையும் குட்டி ஏகானோட டிராகன் ஸ்டார்ம்
ஸ்டார்ம் கிளவுடையும் இன்னும் சில டிராகன் முட்டைகளையும் பசங்க கூடவே ரேனா பொறுப்புல வேல்ல இருக்கிற ஏரிக்கு ரெனைரா அனுப்பி வைக்கிறா. தன்னோட எதிர்காலத்தையே அவகிட்ட ஒப்படைக்கிறதா சொன்ன ரெனைரா அவங்கள பத்திரமா பாத்துக்க சொல்றா. அப்ப குட்டி பைய ஜாஃப்ரி அம்மானு வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்ட ரெனைரா பசங்களுக்கு முத்தத்தை கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளார போயிடுறா. ரேனாவும் ரொம்ப வருத்தத்தோட தன்னோட சகோதரி பேலாவுக்கு விடை கொடுத்துட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் பசங்களோட அறைக்கு வந்த ரெனைரா அவங்களோட பொம்மைகள் எல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அரண்மனையில குட்டி இளவரசி ஜெஹராவை ஆலிசன் கொஞ்சிட்டு இருக்கா. அப்ப ஹெலனா அவளை பார்க்க வரா. ஜெஹராவை பணிப்பெண்ணோட அனுப்பி வச்சுட்டு என்னமான ஆலிசன் கேட்க, நான் ஜெஹாரிஸ் கொல்லப்பட்டதை நினைச்சு இனியும் வருத்தப்பட வேணாம்னு நினைக்கிறேம்மா. நம்ம ஊர்வலம் போனப்ப எனக்கு ஆதரவா அவ்வளவு மக்கள் கை கொடுத்தாங்கல்ல, அவங்கள பார்த்தப்போ அப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நினைச்சு பார்த்தனா அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சாதாரணமாவே எல்லாரும் சாவாங்க, அதுலயும் சாதாரண மக்களோட குழந்தைங்கள்லாம் வலிமையற்றவர்களா இருக்கிறதால அதுல பல பேர் ரொம்ப சுலபமா இறந்துருவாங்கல்ல. அப்ப அவங்களுக்கும் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். அதனால அவங்க நிலைமையை நினைச்சு என் மனசை நானே ஆத்திக்கிட்டேன் அப்படின்னு ஹெலனா சொல்றா. யமனுக்கு அரச குடும்பம் சாதாரண மக்கள்னு எந்த பாகுபாடும் இல்லம்மா. எல்லாருமே இன்னைக்காவது ஒரு நாள் இறக்கதான் போறோம். அதுக்காக நீ உன் துக்கத்தை வெளிப்படுத்தாம இருக்க கூடாது அப்படின்னு ஆலிசன் சொல்றா. அதை கேட்ட ஹெலனா நான் உங்களை மன்னிச்சிட்டோமான்னு சொல்றா. இன்னொரு பக்கம் அரச ஏகான் வலேரியன் ஸ்டீலாலான வெற்றி கொண்ட ஏகானோட கவசத்தை போட்டுக்கிட்டு போருக்கு தயாராயிட்டு இருக்கான். அப்ப அவனை பாக்குறதுக்கு சகுனி பையன் அங்க வர, உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டு மெய்காப்பாளன் அவனை நிறுத்துறான். ஏன்டா தம்பி, நம்ம அரசர் போர்க்காலத்துக்கு போய் எதிரிகளால கொல்லப்பட்டு டிராகன்ஸால துண்டு துண்டாக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம நாடே நாசமா போகணும்னு நினைக்கிறியா? இல்லல்ல, அப்ப நான் வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வரான். அவங்கிட்ட என்ன இந்த பக்கம்னு ஏகான் கேட்க, அது ஒண்ணு இல்ல அரசே, ஒவ்வொரு தெருமுக்களையும் காத்து வாக்குல சில வதந்திகள் பரவிட்டு இருக்கு. அரசர் அவரோட அறிவையும் பலத்தையும் போர்க்களத்துக்கு அனுப்பிச்சிட்டாருன்னும், அவரு போனதுக்கு அப்புறம் தன்னோட 2வது மகன் ஏமாண்ட வச்சு ஆலிசன் தான் நாட்டை ஆள போறாங்கன்னு பேசிக்கிறாங்க. என்னையா சொல்ற? யார் இந்த மாதிரிலாம் பேசிக்கிறது? தெரியல அரசே, ஆனா இந்த மாதிரியான வதந்திகளை வளர விட்டா அது பெரிய ஆபத்தை உண்டாக்கிரும் அப்படின்னு சகுனி சொல்றான். அதை கேட்ட ஏகானுக்கு ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுது. முதல்ல இந்த மாதிரி புரளிகளை உருவாக்குறவங்களையும் அதை பரப்புறவங்களையும் கண்டுபிடிங்க, அதுக்காக நான் உங்களை உளவாளிகளின் அமைச்சராக்குறேன் அப்படின்னு சொன்ன ஏகான் அவன் இப்போதைக்கு போருக்கு போறது இல்லைன்னு சொல்லிடுறான். சரி அரசேன்னு சொல்லிட்டு சகுனி பைய கிளம்புறான். நல்ல தெளிவான முடிவு எடுத்திருக்கீங்க அரசே, வாங்கல இந்த முடிவை கொண்டாடுறதுக்கு சரக்க போட்டு குஜாலா இருப்போம் அப்படின்னு அவனோட கூட்டாளி மெய்காப்பாளனுங்கெல்லாம் சொல்றானுங்க. முதல்ல அவங்கள பார்த்து முறைக்கிறான். ஆனா அடுத்த நிமிஷமே என்னடா நீங்கிற மாதிரி பார்த்துட்டு கிளம்பிடுறான். இவன் இங்க கிளம்பிட்டு இருக்கிற நேரத்துல அதே சாராய கடைக்கு ஊல்ஃப்ங்கிற ஒருத்தன் வராங்க. இந்த ஊல்ஃப் நம்ம டேமானோட அப்பா பேலாருக்கு முறை தவறி பிறந்த பையங்க. அதனால அவன் ஒரு பாதி டிராகன்கிறத அங்க வந்திருக்க சிலர்கிட்ட பெருமையா சொல்லிக்கிறான். அதோட இது வெளியே தெரிஞ்சா அவனோட தலையை எடுத்துருவாங்கிறதையும் அமைதியா சொல்றான். அவன் ரெனைராக்கு சித்தப்பா முறைங்கிறதால அவளுக்கு தான் தன்னோட ஆதரவுன்னு சொல்லி ஏகான கழுவி ஊத்திட்டு இருக்கான். அப்ப சரியா ஏகானங்க வரானா, அவ்வளோ நேரமா ஏகான கழுவி ஊத்திட்டு இருந்தவன் சட்டுன்னு வணக்கம் அரசேன்னு காலில் விழுந்துடுறான். ஆனா ஏகானுக்கு அவன் யாருன்னே தெரியல. அவனை கண்டுக்காம இன்னைக்கு எல்லாருக்கும் ஏன் செலவுல தான் சரக்குன்னு சொல்லிட்டு உள்ளார போறான். அங்க நம்ம ஏமான் பையன் ஆன்டி மடியில படுத்து கிடக்கிறத பாத்துடுறான். டே தம்பி, என்னடா சரியான ஆன்டி வீரியனா இருக்க அப்படின்னு ஏகான் குலுங்கி சிரிக்கிறானா. ஏமான் செம காண்டாகி அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் கிருஷ்ணன் கூட்டிட்டு போன படை ஒரு இடத்துல கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. ஆனா என்னாலலாம் இங்க தங்க முடியாதுன்னு சொன்ன ஆலிசனோட சகோதரன் குவைன் பக்கத்துல இருக்கிற தங்க விடுதிக்கு போறதா சொல்லிட்டு அவன் கூட்டாளிங்களோட கிளம்பிடுறான். நீங்க இப்பெல்லாம் படை அம்போன்னு விட்டுட்டு போக கூடாதுன்னு கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பேலா அவரோட டிராகன் மூன் டான்சர்ல அந்த பக்கமா நோட்டை விட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அதை பார்த்த கிருஷ்ணன் எல்லாருமா காட்டுக்குள்ள போய் பதுங்கடான்னு கத்த எல்லாருமா அவசரமா குதிரையை கிளப்பிட்டு காட்டுக்குள்ள போறானுங்க. மூன் டான்சர்ல பறந்துகிட்டு இருந்த பேலா அவனுங்களை பார்த்துட்டு உடனே டிராகனை கீழே இருக்கிறா. அவனுங்களை அப்படியே காலி பண்ணிடலாம்னு பாக்குறா. ஆனா பயிலுங்க ஜஸ்ட் மிஸ்ல காட்டுக்குள்ள போய் பதுங்கிடுறானுங்க. எந்த இடத்துல போய் பதுங்கி இருக்கிறானுங்கன்னு டிராகன்ல இருந்தே அவளால பார்க்க முடியலையா. அதனால டிராகன் ஸ்டோனுக்கே திரும்ப வந்து பச்சை அணியினரோட படை ரிவர்லாண்டை நோக்கி போயிட்டு இருக்கிறத ரெனைரா கிட்ட சொல்றா. நமக்கு வந்த தூது இந்த உறுதிப்படுத்துது அரசி, இதுக்கு மேலையும் நம்மளால காத்திருக்க முடியாது. நாம சீக்கிரமா செயல் இறங்கி ஆகணும். அந்த கிறிஸ்டனை இப்படியே விட்டா போற போக்குல அவன் படையை பெருக்கிக்கிட்டே போவான். தேவைப்பட்டா டிராகனையும் வர வைப்பான். அதனால நாம டிராகன் அனுப்பி அவனுங்களை எரிச்சிடலாம் அரசி அப்படின்னு அமைச்சர்கள்லாம் கொந்தளிக்கிறானுங்க. ஆனா ரெனைரா நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு மிசேரியாவை பார்க்க வரா. ரெனைராக்கு இந்த போர் ஆரம்பிச்சு 2 பக்கமும் ரத்த கலரி ஆகிறதுல விருப்பமே இல்லைங்க.
அதனால உடனடியாக ஆலிசன் நேர்ல பார்த்து இதை பத்தி பேசியாகணும்னு மிசேரியா கிட்ட உதவி கேட்கிறா. நீங்க டேமன் போன மீன்பிடி படகு மூலமா கிங்ஸ் லேண்டிங்குள்ள போயிடலாம் அரசி. ஏன்னா சாதாரண மக்களை யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. உங்களால பாதுகாப்பு பலமா இருக்கிற இடத்துல வச்சு ஆலிசன் கிட்ட பேச முடியாது. அதனால பாதுகாப்பு இல்லாம ஆலிசன் போற பெரிய கோயில வச்சு அவங்கள சந்திக்க பாருங்க அப்படின்னு மிசேரியா சொல்றா. இன்னொரு பக்கம் ஹேரன் ஹால்ல டேமான் அவன் தங்கி இருக்கிற அறையில ஒழுகிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்திரத்தை வச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த அறையோட கதவை யாரோ திறக்க பாக்குறாங்க. ஆனா பைய உள்ள வந்து தன்னை யாரும் போட்டு தள்ளிடக்கூடாதுன்னு விவரமா வாழை சொருகி வச்சிருக்கானா. அதனால கதவை திறக்க முடியல. உடனே டேமான் தன்னோட வாள் எடுத்துக்கிட்டு யார் அதுன்னு பாக்கிறதுக்காக வெளியே வரான். வெளியே யாருமே இல்ல. ஆனா ஒரு அறையில இருந்து மட்டும் வெளிச்சம் வருது. சரி நாங்க யாரு இருக்கான்னு பாக்கிறதுக்காக வரானா. அங்க குட்டி ரேனேரா குட்டி ஜஹாரிஸோட தலையை தச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் நீ பண்ற இதெல்லாம் நான் சரி பண்ண வேண்டியதா இருக்கும்னு எனக்கு தெரியல டேமான் அப்படின்னு அவன் சொல்ல, சட்டுன்னு கண்ணு முழிச்ச டேமான் வேர்வுட் மரத்துக்கிட்ட நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி நின்று அவனை பார்த்துக்கிட்டு இருந்த ஆலிஸ், நீ இங்க தாண்டா சாக போற அப்படின்னு குறி சொல்லிட்டு போறா. அவன் அவளை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ரெனேரா மிசேரியா சொன்ன மாதிரியே ஒரு காவலனோட சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மீன்பிடி படகுல கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்து சேர்றா. அப்ப ஆலிசன் பாதுகாவலர்களை வெளியவே விட்டுட்டு பெரிய கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கா. அதை பார்த்த ரெனேரா அவ கூட வந்திருக்கிற காவலனை வெளியவே விட்டுட்டு உள்ளார மெழுகுவத்தி ஏத்தி வச்சு சாமி கும்பிட்டு இருக்கிற ஆலிசன் பக்கத்துல வந்து உட்கார்றா. யாரு இதுன்னு ஆலிசன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பட்டுனா இடுப்புல கத்திய வச்சு நான் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றா. உனக்கு என்ன பைத்தியமாடி, என்னதாவது செஞ்சுட்டு இங்க இருந்து உயிரோட போயிடுவியா அப்படின்னு சொன்ன ஆலிசன்ட். சரி சொல்லுன்னு அமைதியா கேக்குறா. என்ன மாதிரியே நீயும் இந்த போர் நடக்கிறதுல விருப்பப்பட மாட்டேன்னு தெரியும் ஆலிசன்ட். நானும் நம்ம நாடு அமைதியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதனால நம்ம 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம்னா இந்த போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். என்ன சொல்ற ரெனேரா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா போலான்னு சொல்றியா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே எதையும் மாத்த முடியாது. நான் என்ன பண்ண ஆலிசன்ட்? அந்த குழந்தை செத்ததுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல. ஒரு குழந்தைகளை பத்தி அம்மாவா நான் அப்படி பண்ணுவேன்னு எப்படி நினைக்கிற? நீ எனக்குரிய அரியாசனத்துல உன் பையனை உட்கார வச்சதுதான் எல்லாத்துக்குமே காரணம். நான் ஒன்னும் அதை வேணும்னே பண்ணலையே. உன் அப்பா தான் சாகும் போது என்கிட்ட அதை சொன்னாரு. சாகும் போது சொன்னாரா? அவர் சாகறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவரை பார்த்துட்டு வந்தேன். அப்ப கூட நான் தான் அரியணையோட அடுத்த வாரிசுன்னு அவர் சொன்னாரே. ஒருவேளை அதுக்கப்புறம் அவர் மனசு மாறி இருக்கலாம் ரெனேரா. என் அம்மா மேல சத்தியமா கடைசி நேரத்துல ஏகான் தான் அரியணை ஏறணும்னு அவர் சொன்னாரு அப்படின்னு ஆலிசன் சொல்றா. அம்மா மேல சத்தியம் பண்ணி அவ பொய் சொல்ல மாட்டாளேன்னு ரெனேரா முழிக்கிறா. சரி கடைசியா என் அப்பா என்னை பத்தி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு ரெனேரா கேட்க, அவரு உன்னை பத்தி எதுவுமே சொல்ல ரெனேரான்னு ஆலிசன் சொல்றாளா. அதை கேட்டு ரெனேரா கலங்கி போயிடுறா. அவரு கடைசியா பேசுறத என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவர் ஏகானோட பேரை சொன்னது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதோட அவன் தான் எல்லா ராஜ்யங்களையும் ஒண்ணு சேர்க்க போறதாவும் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ஆலிசன் சொல்றா. அதை கேட்ட ரெனேராக்கு அவர் வெற்றி கொண்ட ஏகானோட பாடலை பத்தி சொல்லியிருக்காருங்கிறது புரிஞ்சிடுது. அவர் ஏகானோட கதையில வர நீர் நெருப்பு பாடலை பத்தி சொல்லியிருக்காரு ஆலிசன் அப்படின்னு ரெனேரா சொல்றாளா. அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டனா அப்படிங்கிற மாதிரி ஆலிசன் பாக்குறா. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு ஆலிசன், நாம இப்ப நினைச்சாலும் இதை மாத்திரலாம் அப்படின்னு ரெனேரா சொல்றா. எந்த தப்பும் நடக்கல ரெனேரா. என் அப்பா இப்ப கோட்டையை விட்டு போயிட்டாரு. கோல் ஏற்கனவே படையோட கிளம்பிட்டாரு. அதோட ஏமாண்ட தடுக்கவே முடியாது. அதனால இனிமே எதையும் மாத்த முடியாது ரெனேரா. எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசன் கிளம்பிடுறா. ரெனேரா அடுத்து என்ன பண்றதுன்னே புரியாம உட்கார்ந்துருக்கா. இப்போ இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.